அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு இருக்கும். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரொம்ப கை போட்டு பெசராமல் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி இதை வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் டு ஹையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இது தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே 2 பீஸ் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப வதங்க தேவையில்லை, பிரியாணி அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரும்போது நம்ம ஒரு தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 கொத்து புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு சிம்லேயே வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆனால் இதுக்கு தேவைப்படாது. நம்ம தாளிப்பில் சேர்த்துருக்க அரோமாவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்குள்ளே நான் ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா மசாலாலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே தக்காளி வெங்காயம் வதங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் பட்டாணியை சேர்த்துட்டு நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சேமியா, மில்லட் சேமியா தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியா எடுக்கிறது அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம், இதே அளவு தான். நீங்கள் 3/4 கப்பு தண்ணி அளவு சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேமியா கொஞ்சம் உதிராக கிடைக்கும். ஏன்னா வெங்காயம், தக்காளி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மசாலா அந்த நம்ம சேர்த்துருக்க காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நீங்கள் கேரட் சேர்க்குறதுனாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி, சேமியா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல சேமியா உங்களுக்கு தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்லா தம்மில் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல் நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பிரியாணிலாம் எப்படி ஓப்பன் பண்ணோட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுவோமோ அந்த மாதிரி. ஸோ சூப்பராக உதிராக ஹெல்த்தியான மில்லட் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.